ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் விஜயகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுமார் 1900 காலங்களில் கட்டப்பட்ட ஒரு பழைய வீடு. அந்த வீட்டுக்கு இப்போது கூரை இல்லைனாலும், ஆனால் அங்கே கட்டப்பட்ட அந்த திண்ணை சொந்தக்காரங்கள்லாம் வந்து உட்காந்தா இப்போ தான் பெஞ்சு ஸ்டூலெல்லாம் வந்திருக்குது. அப்போ அந்த காலத்தில் வந்து பெஞ்ச் ஸ்டூலெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு திண்ணையை தான் கட்டி வைப்பாங்க. ஏன்னா பெரியவங்க வந்தாலும், ஒரு பஞ்சாயத்து பண்ணணுன்னாலும், ஒரு நல்லது தீர்ப்பு சொல்லணுன்னாலும் அந்த திண்ணையில் தான் உட்காந்து பேசுவாங்க. அந்த திண்ணையும் அந்த செவரும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுமார் 1900 காலகட்டத்தில் கட்டப்பட்ட வீடு. அந்த வீட்டில் வந்து அரச மரமும் வளர்ந்துருச்சு, ஆலமரமும் வளர்ந்துச்சு. செவுரு விரிசல் விட்டு இருக்குதே தவிர செவுரு விழப்படலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை பாருங்கள், இந்த வீடு தான் அது. 1961 1961 கட்டப்பட்ட வீடு இது. இந்த வீட்டில் இந்த பக்கம் இங்கே ஒரு திண்ணை, இங்கே ஒரு திண்ணை. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், 1961 சிமெண்ட் வச்சு கட்டப்பட்ட வீடு இதுவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிசைனிங் ஒர்க்கு வந்து இந்த காலத்தில் வந்து எவ்வளவோ முன்னேற்றமாகி போயிடுச்சு. ஆனால் சுதந்திரம் கிடைச்ச கொஞ்ச காலகட்டத்திலேயே இவ்வளோ ஒரு அழகான டிசைனை வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு யானைத்தலை, அந்த பக்கம் ஒரு யானைத்தலை. நான் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? டிசைனிங் ஒர்க்கும் சூப்பராக செய்யப்பட்டு இருக்கிறது. அவ்வளோ ஒரு அழகாக டிசைன் வைத்து விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு இடமும், பஞ்சாயத்து பேச ஒரு இடமும். இந்த வீடு வந்து பாழடைந்து போயிருந்தாலும் பக்கத்துலேயே அழகான ஒரு கிணறு உண்டு. அந்த கிணறை நான் பேக்கப் வீடியோவில் காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வீட்டுக்குள்ளே செடி, மரம், கொடி. நான் சொன்னல அரச மரம், இதுதான் அரச மரம். அரசர்கள் வாழ்ந்த இடத்தில் அரச மரம் என்றைக்காக இருந்தாலும் தோன்றும். இதுதான் அந்த அரச மரம். பக்கத்துலேயே ஆலமரத்தை நீங்கள் பார்க்கலாம். பழைய காலத்து வீடு, காரை வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, சிமெண்ட் வச்சு கட்டினா. மேலே பூசோலை மட்டும்தான் சிமெண்ட்டில் பண்ணியிருக்காங்க, உள்ள மண் செவுரு தான் பாருங்கள். அந்த காலத்தில் அறக்கப்பட்ட கல், செங்கல். இந்த காலத்தில் பெட்டியாக வரும், அந்த காலத்தில் செவ்வக வடிவத்தில் வரும் கல், செங்கல் எல்லாம் பாருங்கள். இதுதான் அந்த கிணத்துலேருந்து வர மோட்டர் தொட்டி. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த தொட்டிலெல்லாம் குளிச்சிருப்போம். நல்லா பாருங்கள். அடுத்து நம்ம கிணறாண்ட போகலாம் வாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதுதான் கிணறு. இந்த கிணத்துல சின்ன பிள்ளையில் நாங்கள்லாம் வந்து குளித்தது உண்டு. அப்போ வந்து இந்த வேப்ப மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த வேப்ப மரம் சாஞ்சதுக்கு காரணம் என்னன்னாக்கா, கிணறு ரொம்ப பாழந்து விட்டது. அந்த கிணத்துலேயும் பாருங்கள் அரச மரம் ஒன்று. தண்ணீர், ஊற்று தண்ணீர். இது மழை தண்ணீர் கிடையாது, ஊற்று தண்ணீர். இந்த தண்ணியை எடுத்துட்டால் மறுபடியும் புது தண்ணி வரும். ஊற்று கிணறு தான் இது. இந்த கிணறு இன்னும் புதைக்கப்படவில்லை. பாருங்கள் இந்த வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஆயிரத்தி 1961 காலகட்டங்களில் கட்டப்பட்ட ஒரு வீடு இன்றைக்கும் நிலையாக நிற்கின்றது என்றால் அன்றைக்கே கட்டப்பட்ட அந்த மேஸ்திரியின் கைவண்ணங்களே ஆகும். இதனால் இந்த வீட்டில் உள்ள சகலத்தையும் நீங்கள் பார்த்ததுண்டு. பக்கத்தில் இருக்கும் மாமரத்தையும், வேப்ப மரத்தையும், தென்னை மரத்தையும் பார்த்ததுண்டு. கிணறையும் காட்டியுள்ளேன் வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புதுசாக வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் டேக் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்காகவே வீடியோ எடுத்து போட ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் ஒரு 500 மீட்டரில் இருக்கிற அந்த குளத்தங்கரையும் ஜூம் பண்ணி காட்டியிருக்கிறேன், பனந்தோப்பையும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த பனைமரத்தோப்பையும் உங்களுக்காக வீடியோ எடுத்து போட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்வதில் நான் உங்கள் விஜயகுமார். மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு போயிடுங்க. பாய் மக்களே, வணக்கம், பாய்.